நீ சொன்னதெல்லாம் கச்சிதமாக முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு 40 நாளுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பாடி வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இவ கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னால் கொண்டு வர முடியும். அதாவது எங்கள் சித்தி இறந்து போனால அவளோட பாடியை எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, தாராளமாக எடுத்துகிட்டு வா, இந்த சூனியம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே டக்குன்னு இவ கையை பிடிச்சி இழுத்து அந்த சுருட்டை இவ கையில் தேய்ச்சிட்டு நான் சொல்கிற மாதிரியே செய்யணும்னு சொன்னோன்னே இவளும் அந்த வேலையை செய்யறான். இவளால் மட்டும் தனியாக அந்த பணத்தை தோண்டி எடுக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வந்தால அந்த அப்பாவி பையன் அவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ பார்த்தா 2 பேரும் அந்த பணத்தை தோண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த கிழவர் வீட்லேயும் ஒரு வழியாக வைக்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் ஒரு கத்தியை அந்த ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு கருப்பு ஆட்டோட ரத்தத்தையும் கோழியோட ரத்தத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அறுத்து அந்த ரத்தத்தை கையில் கொடுத்தோடனே அவர் ஒரு நூலை அதுக்குள்ளே ஊற போட்டுட்டு ஆட்டோட தோலை வெட்டி கொடுத்து இதில் அந்த சித்திகாரியோட பேரை எழுத சொல்கிறாரு. அவளும் எழுதிடுறா. அதுக்கப்புறம் இதை நீ கண்டிப்பாக டைட்டாக பிடிச்சிக்கணும், நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இவளும் சொல்கிறா. அப்படியே சொல்லிகிட்டு இருக்கப்பயே இவள் ஏதோ சவப்பேட்டிக்குள்ளேருந்து மந்திரம் சொல்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இவள் வந்து நார்மல் ஆகிடுறா. இப்போ பார்த்தா இவர் 1 வாரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த சித்திகாரியோட வாய் ஓப்பன் ஆகுது. அந்த வாய்க்குள்ள அந்த ஆட்டு தோலில் பேர் எழுதுனாங்கல்ல அதையும் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் டக்குன்னு அந்த வாய் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாரு, 1 வாரம் தான் உனக்கு டைமு. அந்த 1 வாரத்துக்குள்ளே நீ யாரெல்லாம் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறியோ அவங்களெல்லாம் அந்த ஆட்டு தோலில் எழுதி இவ உடம்புக்குள்ளே எங்கேயாச்சும் தைச்சி வச்சிரு. இந்த 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த பாடி அழுகி போயிடும். அதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சா கூட உன்னால் உன்னை காப்பாற்றிக்க முடியாது. அதுக்குள்ளே எல்லாரையும் கொன்னாதான் நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இவளும் என்னால் முடியும், கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் இவரும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லி முடிக்கிறாரு. இந்த சைடு காட்டினா அந்த லாராவோட பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படின்றனால டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவா. அப்போ அந்த சூனியம் வச்சதுக்கு அடையாளமாக மேலே இருந்து ஒரு தீப்பிழம்பு வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் விழுகுது. அதே சமயத்தில் இவங்க வீட்டு கண்ணாடி இருக்குல்ல அதில் வந்து ஒரு பூச்சி ஓட்டை போட்டுட்டு உள்ளேயும் வந்துடுது. ஆனால் அதை நோட் பண்ணல. அதுக்கப்புறம் இவ ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு கீழே வந்து பார்க்குறா. அப்போ தான் என்னடா இது ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. கீழே பார்த்தா அவள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஏதோ பீங்கான் கிளாஸ் அவள் காலில் கிழிச்சிருது.